ஹாய் ஹலோ வெல்கம் டு மஹா அண்ட் பரத் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு பன்னீர் டிக்கா பண்ண போகிறேன். வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணதுக்கு போனால் அதுக்குள்ளே பரத் இல்லாமல் வீடியோ எடுக்கலாம் இருன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்கோம். அதனால தான் இங்கே பாருங்கள் தயிர் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் பன்னீர் கட் பண்ணியிருக்கிறேன் க்யூப்ஸாக, அப்புறமா வந்து கேப்சிகம், அப்புறமா வந்து ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எது எது ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பின்பு காரத்துக்கு மிளகாத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா கலருக்காக பின் ஹெல்த்துக்காக கொஞ்சம் மஞ்சள், ஆமாம் அதை சேர்த்துக்கணும் தான். ஓகேங்களா? அப்புறமா வந்துட்டு நல்லா சுருக்குன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெப்பர் தூள் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பன்னீர் கொஞ்சம் ராவாக இருக்கும் இல்லைங்களா, நல்ல ஒரு இது வரும். அப்புறமா வந்து சீரகத்தூள், அப்புறமா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி அப்புறமா வந்து இந்த பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மசாலாவாக போட்டு அப்புறமா ஸ்டிக்கில் போட்டு க்ரில் பண்ணிக்கலாம். என்னோடய க்ரில் இது பார்த்தீங்கன்னா பேனை நீங்கள் மயங்கிடுவீங்க. காட்டுறேன் பாருங்க. இப்போ பன்னீர் எல்லாம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். அப்புறமா என்கிட்ட இருக்கிற டூத் பிக்லேயே ஆனியனு, பன்னீர், அப்புறமா கேப்சிகம் இப்போ சொருவி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் என்னோட பெரிய தந்தூரி தவா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த தவாவில் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேருங்க. இங்கே பாருங்கள் என்னோடய பெரிய தவாவில் நான் க்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ரில் பண்ணி ஆயிட்டு மேலே காட்டுறேன் உங்களுக்கு. இதான் பாருங்கள் எங்கள் மம்மி பண்ண பன்னீர் டிக்கா. அப்புறமா இது வந்துட்டு தந்தூரி மயோ. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.